பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 20. பிரம்மசமாஜ பக்தர்களுடன் நடந்த உரையாடல்கள். ஞாயிறு ஏப்ரல் 22, 1883. பௌர்ணமி மாலை நேரம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிந்தியில் வசித்து வந்த வேணி மாதவ பாலின் தோட்ட வீட்டிற்கு சென்றிருந்தார். அன்று சித்திரை மாதம் நடைபெறும் சிந்தி பிரம்ம சமாஜத்தின் அரையாண்டு விழா. பிரம்ம சமாஜ பக்தர்கள் பலர் வந்திருந்தனர். தெற்கு வராந்தாவில் பக்தர்கள் குருதேவரை சுற்றி அமர்ந்திருந்தனர். ஆதி பிரம்ம சமாஜத்தின் ஆச்சாரியரான ஸ்ரீ பேச்சாராம் வழிபாட்டை நடத்துவார். பிரம்ம சமாஜ அன்பர்கள் இடையிடையே குருதேவரிடம் கேள்விகள் கேட்டனர். பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், சுவாமி, வழி என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அனுராகம், அதாவது இறைவனை நேசிப்பது மற்றும் பிரார்த்தனை. அனுராகமா பிரார்த்தனையா என்று கேட்டார் பிரம்ம பக்தர். முதலில் அனுராகம், பிறகு பிரார்த்தனை என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். இவ்வாறு கூறிய குருதேவர் ராகத்துடன் பாடினார். மனமே, தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வராமல் தனியே உன்னை விடுவாளோ, சற்றே விலகி போவாளோ? மற்றும் எப்போதும் இறைவனின் திருநாமத்தையும் மகிமையையும் பாட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். பழைய பாத்திரத்தை தினமும் துலக்க வேண்டும். ஒரு முறை துலக்குவதில் என்ன பயன்? மேலும் விவேகமும் வைராக்கியமும் வேண்டும். வாழ்க்கை நிலையற்றது என்ற உணர்வு வேண்டும். பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், இல்லறத்தை துறப்பது நல்லதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோருக்கும் அது நல்லதல்ல. சுகபோகங்களை அனுபவித்து தீர்க்காதவர்கள் வாழ்க்கையை துறக்கக்கூடாது. 2 அணாவுக்கு கள் குடித்தால் போதை வருமா என்ன? பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், அப்படியானால் அவர்கள் இல்லறத்திலேயே இருக்க வேண்டியதுதானா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், அவர்கள் பற்றின்றி கடமைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும். கையில் எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறுக்க வேண்டும். பெரிய மனிதர்களின் வீட்டு வேலைக்காரி எல்லா வேலைகளையும் செய்கிறாள். ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள சொந்த வீட்டையே நினைத்து கொண்டிருக்கும். இதுதான் நிஷ்காம கர்மம். பற்றின்றி வேலை செய்வது, இதுதான் மனத்தளவில் துறவு. நீங்கள் மனத்தளவில் துறக்க வேண்டும். துறவியர் புறத்திலும் மனத்தளவிலும் துறப்பார்கள். பிரம்ம பக்தர் கேட்டார், சுகபோகங்களை அனுபவித்து தீர்ப்பது என்றால் என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், காமினி காஞ்சனம் சுகபோகம். கடும் காய்ச்சல் கண்ட நோயாளியை ஊறுகாயும் தண்ணீரும் இருக்கின்ற அறையில் வைப்பது ஆபத்து. பணம், பொன், புகழ், உடல் சுகம் இவற்றை ஒருமுறை அனுபவிக்காவிட்டால், இந்த சுகபோகங்களை அனுபவித்து தீர்க்காவிட்டால் இறைவனுக்காக மன இயக்கம் ஏற்படுவதில்லை. பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், பெண்கள் கெட்டவர்களா, ஆண்கள் கெட்டவர்களா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வித்யா சக்தியான பெண்களும் உள்ளனர், அவித்யா சக்தியான பெண்களும் உள்ளனர். வித்யா சக்தியான பெண் இறை நெறியில் நம்மை அழைத்து செல்கிறாள். அவித்யா சக்தியான பெண்ணோ நாம் தெய்வத்தை மறக்குமாறு செய்து விடுகிறாள். உலகியல் வாழ்க்கையில் நம்மை மூழ்கடிக்கிறாள். இறைவனின் மகாமாயையால் உலக வாழ்க்கை நடந்து வருகிறது. இந்த மாயையில் வித்யா மாயை, அவித்யா மாயை இரண்டும் உள்ளது. வித்யா மாயையை சார்ந்தால் சத்சங்கம், ஞானம், பக்தி, பிரேமை, வைராக்கியம் இவையெல்லாம் உண்டாகின்றன. அவித்யா மாயை என்பது பஞ்சபூதங்களும் புலன்களின் சுகபோகங்களுக்கு காரணமான உருவம், சுவை, மனம், ஸ்பரிசம், ஓசை என்பனவும் ஆகும். புலன்களின் இன்பத்திற்கு காரணமான அனைத்தும் நாம் இறைவனை மறக்கும்படி செய்கின்றன. பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், அவித்தியை அறியாமையை உண்டாக்குமானால் இறைவன் அவித்தியை ஏன் படைத்திருக்கிறார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது அவருடைய விளையாட்டு. இருள் இல்லாவிட்டால் ஒளியின் பெருமையை உணர முடியாது. துன்பம் இல்லாவிட்டால் இன்பத்தை புரிந்து கொள்ள முடியாது.
தீமை இருப்பதால்தான் நன்மையை அறிய முடிகிறது. தோல் இருப்பதால்தான் மாங்காய் பக்குவம் அடைகிறது, பழுக்கிறது. பழம் பழுத்துவிட்டால் தோலை எறிந்துவிட வேண்டும். மாயையாகிய தோல் இருப்பதால்தான் படிப்படியாக பிரம்மஞானம் உண்டாகிறது. வித்யா மாயை, அவித்யா மாயை இரண்டும் மாம்பழத்தின் தோலுக்கு சமம். இரண்டுமே தேவை. பிரம்ம சமாஜ பக்தர் கேட்டார், போகட்டும், உருவ வழிபாடு, மண்ணால் செய்யப்பட்ட உருவத்திற்கு பூஜை செய்வது இதெல்லாம் நல்லதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நீங்கள் உருவ வழிபாட்டை நம்புவதில்லை. சரி, உருவ வழிபாடு உங்களுக்கு பிடிக்கவில்லை. உங்கள் போக்கு அத்தகையது. நீங்கள் ஈர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ராதைக்கு கண்ணனிடம் இருந்த ஈர்ப்பை, அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவ வழிபாட்டினர் காளி, துர்க்கை போன்ற தெய்வங்களை எப்படி வழிபடுகிறார்களோ, அம்மா அம்மா என்று உள்ளமுருகி அவர்களை அழைத்து அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள், அந்த மனநிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாதகமில்லை. பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், வைராக்கியம் எப்படி உண்டாகிறது? அது ஏன் எல்லோருக்கும் உண்டாவதில்லை? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சுகபோக நாட்டம் தனியாவிட்டால் வைராக்கியம் தோன்றாது. குழந்தைக்கு மிட்டாயும் பொம்மையும் கொடுத்து தாயை அதிக நேரம் மறந்திருக்க செய்யலாம். ஆனால் மிட்டாயை தின்பதும் பொம்மை விளையாட்டும் முடிந்துவிட்டால் அம்மாவிடம் போக வேண்டும் என்று அது சொல்லும். தாயிடம் அழைத்து போகாவிட்டால் பொம்மையை வீசி எறியும். உரத்த குரலில் அழத் தொடங்கும். பிரம்ம சமாஜத்தினர் குருவாதத்தை எதிர்ப்பவர்கள். ஆகவே பிரம்ம பக்தர் அது விஷயமாக பேசத் தொடங்கினார். பிரம்ம சமாஜ பக்தர் கேட்டார், சுவாமி, குரு இல்லாமல் ஞானம் பெற முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சச்சிதானந்தம் தான் குரு. குரு வடிவில் ஒரு மனிதர் உன் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவாரானால் சச்சிதானந்தமே அந்த வடிவத்தில் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள். குரு ஒரு நண்பனைப் போல் கையை பிடித்து அழைத்து செல்கிறார். இறைக்காட்சிக்கு பிறகு குரு சீடன் உறவு இருக்காது. அது ஒரு குழப்பம். அங்கே குருவும் இல்லை, சீடனும் இல்லை. அதனால்தான் ஜனகர் சுகதேவரிடம், பிரம்மஞானம் வேண்டுமானால் முதலில் குரு தட்சணையை கொடுத்துவிடு என்றார். ஏனெனில் பிரம்மஞானம் வந்துவிட்டால் குரு சீடன் வேறுபாடு இருக்காது. இறைக்காட்சி கிடைக்காத வரையில்தான் குரு சீடன் உறவு. மாலை வேளையாகிவிட்டது. அப்போது சில பிரம்ம சமாஜ அன்பர்கள் குருதேவரிடம், இப்போது நீங்கள் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை, அப்படியொன்றும் இல்லை. அதெல்லாம் ஆரம்பத்தில் சில காலம் செய்ய வேண்டும். பிறகு நியம நிஷ்டங்கள் தேவையில்லை. மாலை வேளைக்கு பிறகு ஸ்ரீ பேச்சாராம் மேடையில் அமர்ந்து வழிபாட்டை ஆரம்பித்தார். இடையிடையே பிரம்ம சங்கீதமும் உபநிடத பாராயணமும் நடைபெற்றன. வழிபாடு நிறைவுற்றது. அந்த ஆச்சாரியர் குருதேவருடன் அமர்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலானார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், நல்லது, அருவமும் உண்மை, உருவமும் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆச்சாரியர் கூறினார், அருவம் மின்சாரத்தை போன்றது. காண முடியாது, ஆனால் உணர முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், இரண்டும் உண்மைதான். உருவம், அருவம் இரண்டும் உண்மை. அருவத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது எதை போன்றது தெரியுமா? 7 துளையுள்ள புல்லாங்குழல் இருந்தும் அதை கொண்டு ஒரே ஸ்ருதியை ஒருவன் வாசிப்பது போன்றது. மற்றொருவனோ அதில் எத்தனையோ ராகங்களை எழுப்புகிறான். அதுபோல் உருவக்கடவுளை வழிபடுவோர் சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மதுரம் என்று எவ்வளவோ பாவனைகளில் அனுபவிக்கின்றனர். விஷயம் என்ன தெரியுமா? எப்படியாவது அமுத கடலில் விழ வேண்டும். இறைவனை துதித்து பாடியோ அல்லது வேறு ஒருவர் உன்னை பிடித்து தள்ளுவதாலோ அல்லது நீயாக விழுவதாலோ எப்படியோ அந்த கடலில் விழுந்தால் போதும். எப்படி விழுந்தாலும் பலன் ஒன்றுதான். இரு சாராரும் மரணமில்லா பெருநிலையை அடையவே செய்வார்கள். பிரம்ம சமாஜத்தினர் விஷயத்தில் தண்ணீர் பனிக்கட்டி ஓமை பொருத்தமானது. சச்சிதானந்தம் ஓர் எல்லையற்ற நீர்பரப்பு. குளிர் காரணமாக தண்ணீர் பெருங்கடலில் சில இடங்களில் பனிக்கட்டியாகி விடுகிறது.
அதேபோல் பக்தி என்னும் குளிர்ச்சியின் காரணமாக சச்சிதானந்தம் பக்தர்களுக்காக உருவம் தாங்குகிறார். புலன்களுக்கு எட்டாத அந்த உணர்வுமயமான உருவத்தை நம் முனிவர்கள் கண்டார்கள். அவருடன் பேசினார்கள். பக்தர்களோ பிரேமை சரீரத்தை பெற்று பாகவதி தனுவை பெற்று அந்த உணர்வுமயமான இறைவனை காண்கின்றனர். மனம் வாக்கிற்கு எட்டாதது பிரம்மம். ஞானசூரியனின் சூட்டினால் உருவத்துடன் கூடிய பனிக்கட்டிகள் உருகிவிடுகின்றன. பிரம்மஞானத்திற்கு பிறகு, நிர்விகல்ப சமாதிக்கு பிறகு மீண்டும் அதே அனுபவம். மன வாக்கிற்கு எட்டாத எல்லையற்ற உருவமற்ற பிரம்ம அனுபவம். பிரம்மத்தின் இயல்பை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. வாய் மௌனமாகிவிடும். எல்லையற்ற ஒன்றை வார்த்தைகளால் கூறி புரிய வைக்க யாரால் முடியும்? பறவை எவ்வளவுதான் உயரத்தில் பறந்தாலும் அதற்கு மேல் இடங்கள் உள்ளன. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆச்சாரியார் கூறினார், ஆம் சுவாமி, வேதாந்தத்தில் இத்தகைய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்க சென்றது, ஆனால் திரும்பி வந்து செய்தி சொல்லவில்லை. சுகதேவர் போன்ற முனிவர்கள் சச்சிதானந்த பெருங்கடலை பார்க்கவும் தொடவும் மட்டுமே செய்தார்கள், மூழ்கவில்லை. இது ஒரு சாரார் கருத்து. ஒருமுறை வித்யாசாகரிடம், எல்லா பொருட்களும் எச்சிலாகிவிட்டன, ஆனால் பரம்பொருள் எச்சிலாகவில்லை, அதாவது பிரம்மம் இன்னது என்று யாராலும் சொல்ல முடியாது, வாயால் சொன்னாலே அது எச்சிலாகி விடுகிறது என்று சொன்னேன். இதை கேட்டு வித்யாசாகர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஒரு பெரிய பண்டிதர். கேதாருக்கு மறுபக்கம் எப்போதுமே பனி மூடி கிடக்கின்ற மலை உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மலை மேல் நெடுந்தூரம் ஏறி சென்றவர்களால் திரும்பி வர முடியாது. உச்சியில் என்ன இருக்கிறது, அங்குள்ள நிலைமை என்ன என்பதை அறிவதற்காக சென்ற யாரும் திரும்பி வந்து செய்தியை தரவில்லை. இறைவனை கண்டால் மனிதன் ஆனந்த பரவசத்தில் தன்னை இழக்கிறான், மௌனியாகிறான். அந்த அனுபவத்தை நமக்கு யார் சொல்வது, யார் புரிய வைப்பது? 7 வாசல்களுக்கு அப்பால் அரசர் உள்ளார். ஒவ்வொரு வாசலிலும் அதிகாரமும் அந்தஸ்தும் உள்ள ஒருவர் அமர்ந்துள்ளார். ஒவ்வொரு வாசலிலும் சீடன் குருவிடம், இவரா அரசர் என்று கேட்கிறான். குரு, இல்லை, இவரல்ல, இவரல்ல என்று கூறுகிறார். 7வது வாசலை அடைந்ததும் அங்கே கண்ட காட்சியினால் சீடன் அடியோடு பேச்சற்று நின்று விடுகிறான். ஆனந்தத்தில் மூழ்கி விடுகிறான். இவர்தான் அரசரா என்று கேட்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படவில்லை. பார்த்த மாத்திரத்திலேயே அவனது சந்தேகங்கள் எல்லாம் பறந்துவிட்டன. ஆச்சாரியர், ஆம் சுவாமி, வேதாந்தத்தில் இப்படியெல்லாம் உள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆக்கல், அழித்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்யும்போது இறைவனை சகுண பிரம்மம், ஆத்யா சக்தி என்றெல்லாம் சொல்கிறோம். முக்குணங்களை கடந்த நிலையில் அவரை நிர்குண பிரம்மம், மன வாக்கிற்கு எட்டாதவர், பரபிரம்மம் என்று கூறுகிறோம். இறைவனுடைய மாயையில் வீழ்ந்து மனிதன் தன் சொந்த இயல்பை மறந்து விடுகிறான். தந்தையாகிய இறைவனின் எல்லையற்ற செல்வத்திற்கு தானே வாரிசு என்பதை மறந்து விடுகிறான். அவருடைய மாயை முக்குணமயமானது. இந்த 3 குணங்களும் திருடர்கள், எல்லாவற்றையும் கவர்ந்து கொள்கின்றன, சொந்த இயல்பை மறக்க செய்கின்றன. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்பவை அந்த 3 குணங்கள். இவற்றுள் சத்துவ குணம் மட்டுமே இறைவனை அடைவதற்கான வழியை காட்டும். ஆயினும் சத்துவ குணத்தால் கூட இறைவனிடம் நம்மை சேர்ப்பிக்க முடியாது. பணக்காரன் ஒருவன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான். திடீரென்று 3 திருடர்கள் வந்து அவனை சுற்றி வளைத்து அவனிடம் இருந்தவற்றையெல்லாம் பறித்து கொண்டனர். எல்லாம் எடுத்து கொண்ட பிறகு அவர்களுள் ஒருவன், இவனை விட்டு வைப்பதால் என்ன லாபம், கொன்றுவிடுவோம் என்று கூறி அவனை வெட்டுவதற்காக அருகில் சென்றான். 2வது திருடன், இவனை வெட்டுவதனால் எந்த பயனும் இல்லை, நன்றாக கட்டி இங்கேயே விட்டுவிடலாம், அப்போது இவனால் போலீசுக்கு தகவல் கொடுக்க முடியாது என்றான். அப்படியே அந்த திருடர்கள் அவனை நன்றாக கட்டி போட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகே 3வது திருடன் தனியாக அந்த இடத்திற்கு திரும்பி வந்தான். அவன் பணக்காரனின் அருகில் சென்று, ஐயோ பாவம், உனக்கு மிகவும் துன்பம் ஏற்பட்டு விட்டது அல்லவா, நான் உன் கட்டை அவிழ்த்து விடுகிறேன் என்று கூறி
கட்டை அவிழ்த்து விட்டான். பிறகு பணக்காரனை தன்னுடன் அழைத்து கொண்டு அவனுக்கு வழிகாட்டியவாறே சென்றான். நெடுஞ்சாலை வந்ததும் அந்த திருடன் அதனை பணக்காரனுக்கு காட்டி, நீ இந்த வழியாக சென்றால் சுலபமாக உன் வீட்டை அடைந்து விடலாம் என்றான். உடனே பணக்காரன் மிகுந்த அன்புடன், அது எப்படி ஐயா, நீங்களும் என்னுடன் வாருங்கள், எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள், எங்கள் வீட்டிற்கு வந்தால் நாங்கள் மிகவும் ஆனந்தம் அடைவோம் என்றான். அதற்கு அந்த திருடன், நான் அங்கே வர முடியாது, வந்தால் போலீசார் பிடித்துக் கொள்வார்கள் என்றான். இவ்வாறு கூறி வழியை காட்டிவிட்டு சென்று விட்டான். இவனை விட்டு வைப்பதால் என்ன லாபம், இவனை கொன்றுவிடு என்ற முதல் திருடன் தான் தமோகுணம். தமோகுணத்தால் அழிவு உண்டாகிறது. இரண்டாவது திருடன் ரஜோகுணம். ரஜோகுணம் மனிதனை உலக வாழ்க்கையில் கட்டி வைக்கிறது. பலவிதமான காரியங்களில் அவனை பிணைக்கிறது. இறைவனை மறக்க செய்கிறது. சத்துவகுணம் மட்டுமே இறைநெறியை காட்டுகிறது. கருணை, தர்மம், பக்தி முதலானவை சத்துவகுணத்திலிருந்து தான் வருகின்றன. படிக்கட்டில் கடைசி படி போன்றது சத்துவகுணம். அதற்கு பிறகு மாடி. மனிதனின் உண்மையான இருப்பிடம் பரபிரம்மம். முக்குணங்களை கடக்காவிட்டால் பிரம்மஞானம் கிடைக்காது. நல்ல விஷயங்களை சொன்னீர்கள் என்றார் ஆச்சாரியர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே, பக்தனுடைய தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? நான் சொல்கிறேன், நீ கேள். நீ சொல், நான் கேட்கிறேன். நீங்கள் ஆச்சாரியர், எவ்வளவோ பேருக்கு உபதேசம் செய்கிறீர்கள். ஆச்சாரியர்களாகிய நீங்கள் கப்பல், நாங்கள் மீன்பிடிக்கும் சிறு படகுகள். எல்லோரும் சிரித்தனர். புதன், மே 2, 1883 மாலை 5 மணி. நந்தன் பகானில் உள்ள பிரம்மசமாஜ கோவிலில் குருதேவர் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். பிரம்மசமாஜ அன்பர்களும் உடன் இருந்தனர். அவருடன் ராக்கால், மா முதலியோரும் இருந்தனர். காசீஸ்வர் மிஸ்ரரின் வீடு அங்கு இருந்தது. அவர் உதவி நீதிபதியாக இருந்தவர். ஆதி பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். அவர் தன் வீட்டு மாடியில் உள்ள பெரிய அறையை வழிபாட்டு அறையாக வைத்திருந்தார். அடிக்கடி பக்தர்களை அழைத்து விழா நடத்துவார். இப்போது அவர் உயிருடன் இல்லை. அவருடைய பிள்ளைகள் ஸ்ரீநாத், யக்ஞநாத் இருவரும் சிறிது காலம் விழாக்களை நடத்தி வந்தனர். அவர்கள்தான் இப்போது குருதேவரை வற்புறுத்தி அழைத்து வந்திருந்தனர். வீட்டிற்கு வந்ததும் குருதேவர் முதலில் கீழ்த்தளத்தில் உள்ள ஓர் அறையில் சென்று அமர்ந்தார். பிரம்மசமாஜ பக்தர்கள் ஒவ்வொருவராக அங்கு வந்து சேர்ந்தனர். டாகூர் வம்சத்தை சேர்ந்த ரவீந்திர டாகூர் முதலிய பக்தர்களும் அங்கு வந்திருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவரும் பக்தர்களும் மாடியில் உள்ள வழிபாட்டு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அறையின் கிழக்கு பாகத்தில் வழிபாட்டு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. தென்மேற்கு பக்கத்தில் ஒரு பியானோ இருந்தது. வடபகுதியில் சில நாற்காலிகள் இடப்பட்டிருந்தன. அதற்கு அடுத்து வீட்டினுள் செல்லும் வழி இருந்தது. மாலையில் விழா ஆரம்பமாயிற்று. ஆதி பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த பைரவ பந்தோ உபாத்தியாயர் ஓரிரு பக்தர்களுடன் மேடை மீது அமர்ந்து வழிபாட்டை நடத்துவார். கோடைக்காலம். பக்தர்கள் கீழ்முற்றத்திலும் வராந்தாவிலும் உலவிக் கொண்டிருந்தனர். ஜானகி கோஷாலும் மற்றும் சில பக்தர்களும் குருதேவரின் அருகில் உட்கார்ந்திருந்தனர். தெய்வீக விஷயங்களை அவரிடமிருந்து கேட்க அனைவரும் ஆவல் கொண்டிருந்தனர். அறையில் நுழைந்த குருதேவர் முதலில் மேடையை நோக்கி வணங்கிவிட்டு அமர்ந்தார். பிறகு ராக்கால், மா முதலியோரை பார்த்து பேசலானார். பிரம்மசமாஜ கோயிலை வணங்குவதால் என்ன பலன் என்று நரேந்திரன் ஒரு சமயம் என்னை கேட்டான். கோயிலை கண்டால் இறைவனை பற்றிய எண்ணம் மனதில் எழுகிறது. விழிப்புணர்ச்சி உண்டாகிறது. எங்கே அவரை பற்றி பேசுகிறார்களோ அங்கே அவர் எழுந்தருள்கிறார். அங்கே எல்லா தீர்த்தங்களும் கூடுகின்றன. இப்படிப்பட்ட இடங்களை பார்க்கும்போது மனத்தில் இறைவனை பற்றிய எண்ணங்களே எழுகின்றன. ஒரு பக்தன் கருவேல மரத்தை கண்டதும் பரவச நிலையை அடைந்தான். ஏனெனில் அந்த மரத்திலிருந்துதான் ராதாகாந்தர் கோவில் தோட்டத்திற்கான கோடாரியின் கைப்பிடி செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு பக்தன் தனது குரு வசிக்கும் பகுதியை சேர்ந்த மக்களை கண்டாலே பரவச நிலை அடைந்து விடுவான். அவ்வளவு குரு பக்தி. மேகத்தையோ நீல துணியையோ படத்தையோ கண்டால் போதும்,
ராதையிடம் கிருஷ்ணனின் உணர்வு கிளர்ந்தெழுந்துவிடும். பித்து பிடித்தவளைப் போல் எங்கே என் கிருஷ்ணன் என்று இங்குமங்கும் ஏக்கத்துடன் தேடுவாள். ஜானகி கோஷால் கேட்டார், பித்து பிடிப்பது நல்லதல்லவே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், என்ன அப்படி சொல்கிறாய்? அது என்ன உலகியல் பொருட்களை நினைத்து அறிவு மயங்குகின்ற பித்தா? பகவானை சிந்திப்பதால் ஏற்படுகின்ற பித்து இது. பிரேமை பித்து, ஞான பித்து என்றெல்லாம் நீ கேட்டதில்லையா? பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், இறைவனை எவ்வாறு பெறலாம்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவரை நேசிக்க வேண்டும். மேலும் இறைவனே உண்மை, உலகம் நிலையற்றது என்பதை இடைவிடாமல் ஆராய வேண்டும். அரசமரம்தான் உண்மை, அதன் பழம் 2 நாட்களுக்கு மட்டுமே. பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், காமம், கோபம் முதலிய பகைவர்கள் உள்ளனரே, என்ன செய்வது? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அந்த 6 பகைவர்களின் போக்கையும் இறைவனிடம் திருப்பிவிடு. ஆன்மாவுடன் கலந்து ஆனந்தம் அடை. இதுதான் காமம். இறைவனை அடையும் வழியில் நம்மை தடுப்பவர்களிடம் கோபம் கொள். அவரை அடைய வேண்டும் என்ற பேராசை கொள். எனது எனது என்று கூற வேண்டுமானால் கடவுளையே அதற்கு அடிப்படையாக்கிக் கொள். உதாரணமாக, எனது ராமன், எனது கிருஷ்ணன் என்று சொல். அகங்காரம் கொள்ள வேண்டுமானால் விபீஷணனைப் போல் நான் ராமனை வணங்கியுள்ளேன், இந்த தலை வேறு யாரையும் வணங்காது என்ற அகங்காரம் கொள். பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், எல்லாம் இறைவன் செயலாகுமானால் பாவத்திற்கு நான் பொறுப்பாளி அல்லவே? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே கூறினார், துரியோதனனும் இப்படித்தான் சொன்னான். ஹே கிருஷ்ணா, என் இதயத்தில் இருக்கின்ற நீ எப்படி என்னை செய்விக்கிறாயோ அப்படியே நான் செய்கிறேன் என்றான் அவன். இறைவன்தான் எல்லாம் செய்பவர், என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்ற திட நம்பிக்கை இருப்பவனால் பாவ செயல்கள் செய்ய முடியாது. நாட்டியம் ஆடுவதை கற்றுத் தேர்ந்தவள் தாளம் தவறை ஆடவே மாட்டாள். உள்ளம் தூய்மை அடையாவிட்டால் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே வராது. பிறகு குருதேவர் பூஜை அறையில் இருந்தவர்களை பார்த்து பேசலானார். இடையிடையே இவ்வாறு ஒன்று கூடி இறைவனை பற்றி பேசுவதும் அவருடைய பெயரையும் மகிமையையும் பாடுவதும் மிகவும் நல்லது. ஆனால் உலகியல் மனிதர்களின் பக்தி கண நேரத்திற்கே. பழுக்க காட்சிய இரும்பின் மீது விழுந்த நீர்த்துளி எவ்வளவு நேரம் தங்கியிருக்குமோ அவ்வளவு நேரத்திற்கே. அப்போது வழிபாடு ஆரம்பமாகியது. பிரம்மசமாஜ பக்தர்கள் மேடைக்கு அருகில் கூடியிருந்தனர். பிரம்மசமாஜ பெண்களில் சிலர் அறையின் வடக்கு பகுதியில் நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் கைகளில் பாட்டு புத்தகங்கள் இருந்தன. பியானோ, ஹார்மோனியம் இவற்றின் இசையுடன் பிரம்ம சங்கீர்த்தனம் ஆரம்பித்தது. குருதேவர் பாட்டை கேட்டு அளவில்லா ஆனந்தமடைந்தார். வரவேற்பு, பிரார்த்தனை, வழிபாடு என்று விழா தொடங்கியது. மேடை மீது அமர்ந்திருந்த ஆச்சாரியர்கள் வேத மந்திரங்களை ஓதத் தொடங்கினர். ஓம் பிதா நோ அசி, பிதா நோ போதி, நமஸ்தே அஸ்து, மாமா ஹிம்சி. நீ எங்கள் தந்தை, எங்களுக்கு நல்ல புத்தியை தருவாயாக. உனக்கு எங்கள் வணக்கம், எங்களை அழித்து விடாதே. பிரம்ம பக்தர்கள் ஆச்சாரியருடன் ஓதினார்கள். ஓம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி, சாந்தம் சிவமத்வைதம், சுத்த மாபாவித்தம். பரம்பொருள் உண்மை வடிவினர், அறிவு வடிவினர், எல்லையற்றவர், ஆனந்தமயமாக அழிவற்றவராக அவர் பிரகாசிக்கிறார். அவர் அமைதிமயமானவர், மங்களமயமானவர், ஒன்றேயானவர், தூயவர், பாவத்தின் நிழல் கூட படியாதவர். பின்னர் ஆச்சாரியர்கள் துதிக்கத் தொடங்கினர். ஓம் நமஸ்தே சதேதே ஜகத் காரணாய, நமஸ்தே சிதே சர்வ லோகாஸ்ரயாய. உண்மை வடிவானவரே, உலகிற்கு காரணமானவரே, அறிவு வடிவினரே, அனைவருக்கும் புகலிடமானவரே, உமக்கு வணக்கம். துதி முடிந்ததும் பண்டிதர்கள் பிரார்த்தனை செய்தனர். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய, ஆவீராவீர்மா ஏதி, ருத்ரயத்தே தக்ஷிணம் முகம், தேனமாம் பாகி நித்தியம்.
உண்மையற்றதிலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்து செல்வாய். இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்து செல்வாய். மரணத்திலிருந்து என்னை மரணமில்லா பெருநிலைக்கு அழைத்து செல்வாய். எனது அகமும் புறமும் எழுந்தருள்வாய். ஹே ருத்ரா, கருணை நிறைந்த உனது முகத்தால் என்னை காத்தருள்வாய். துதி, பிரார்த்தனை முதலியவற்றை கேட்டு குருதேவர் பரவசமடைந்தார். பின்னர் ஆச்சாரியர் ஒருவர் சொற்பொழிவு செய்தார். வழிபாடு நிறைவுற்றது. வந்திருந்த பக்தர்களுக்கு பூரி, இனிப்பு முதலியவை வழங்க ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது. இதற்கிடையில் பிரம்மசமாஜ பக்தர்கள் பலர் கீழே சென்று வராந்தாவிலும் முற்றத்திலும் ஓய்வெடுத்தனர். இரவு 9 மணி. குருதேவர் தட்சிணேஸ்வரத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் விழாவிற்கு ஏற்பாடு செய்தவர்கள் வந்திருந்த பக்தர்களை உபசரிப்பதில் குருதேவரின் விஷயம் எதையும் கவனிக்க முடியவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் ராக்கால் முதலியவர்களிடம் கூறினார், என்னடா இது, யாரும் நம்மை கூப்பிடவில்லையே. ராக்கால் கோபத்துடன், சுவாமி வாருங்கள், தட்சிணேஸ்வரத்திற்கு போய்விடலாம் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, சற்று பொறு, வண்டி வாடகை 3 ரூபாய் 2 அணா. அதை யார் கொடுப்பது? கோபப்பட்டால் முடியாது. கையில் தம்பிடி காசு இல்லை. கோபம் மட்டும் இருந்து என்ன பயன்? மேலும் இந்த இரவில் எங்கே போய் சாப்பிடுவது? நீண்ட நேரத்திற்கு பிறகு சாப்பிட இலை போடப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. சாப்பாட்டிற்கு பக்தர்களை அழைத்தனர். இந்த கூட்டத்தில் குருதேவர் ராக்கால் முதலியவர்களுடன் உணவு உட்கொள்ள மாடிக்கு சென்றார். அந்த கூட்டத்தில் இடம் கிடைக்கவில்லை. கடைசியில் கஷ்டப்பட்டு குருதேவரை ஒரு மூலையில் உட்கார செய்தனர். ஆனால் அந்த இடம் அசுத்தமாக இருந்தது. ஒரு சமையற்காரை கூட்டு பரிமாறினாள். குருதேவரால் அதை சாப்பிட முடியவில்லை. சிறிது பூரியை உப்பில் தொட்டு கொண்டு சாப்பிட்டார். சிறிது இனிப்பும் எடுத்துக்கொண்டார். குருதேவர் கருணை கடல். வீட்டு சொந்தக்காரர்கள் இளம் வயதினர். அவர்கள் தம்மை சரியாக கவனிக்கவில்லை என்பதற்காக அவர்களிடம் கோபம் கொள்வாரா என்ன? அவர் அந்த வீட்டில் உணவு உட்கொள்ளாமல் போவாரானால் அது அவர்களுக்கு அமங்கலமாக முடியும். மேலும் இந்த வழிபாடெல்லாம் இறைவனின் திருப்பெயரில் செய்யப்பட்டவை அல்லவா? உணவு முடிந்ததும் குருதேவர் வண்டியில் உட்கார்ந்தார். வண்டி வாடகை யார் கொடுப்பார்? வீட்டுக்கு சொந்தக்காரரை காணவே முடியவில்லை. பின்னாளில் குருதேவர் சிரித்துக்கொண்டே அதை பற்றி பக்தர்களிடம் கூறினார். வண்டி வாடகையை கேட்க சென்றபோது முதலில் திட்டினார்கள். பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு 3 ரூபாய் கிடைத்தது. மீதி 2 அணா கொடுக்கவில்லை. அதை கேட்டபோது அதுவே போதும் என்று கூறிவிட்டார்கள்.